இப்போ வந்துட்டு நமக்கு 8th சாப்டரில் 8.1 நம்ம பாருங்கள் டெஃபினேஷன்ஸ் இருக்கும்ப்பா. இந்த டெஃபினேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10 கொஸ்டின்ஸ் பக்கம் டெஃபினேஷனே இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சம்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கலாம். சரியா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வாட் இஸ் பாப்புலேஷன். இந்த பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா த குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் கன்சிடர்ட் அண்டர் ஸ்டடி இஸ் கால்ட் எஸ் பாப்புலேஷன். It refers not only to people but to all items that have been chosen for the study. அதாவது நம்ம படிக்கிறோம் இல்லையா, அதில் வந்துட்டு இப்போ வந்து பாப்புலேஷன் நம்ம எடுக்கிறோன்னா எதை ஒன்று எடுக்கிறோமோ அதை வந்துட்டு நம்ம என்ன இருக்குன்னா அதை பற்றி எல்லாமே இருக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணும். இப்போ சப்போஸ் வந்துட்டு இப்போது இன்னும் ஒன்றும் இல்லை, இப்போ வந்து நமக்கு ஒரு பாப்புலேஷன் வந்து இப்போ நமக்கு வந்துட்டு இந்த மக்களை நம்ம கணக்கு எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பெரியவங்களை எடுப்பாங்க, மிடில் ஏஜ் எடுப்பாங்க, சின்னங்களை எடுப்பாங்க, ஸ்கூலில் படிக்கிறவங்க எடுப்பாங்க, குழந்தைகள் வரைக்கும் எல்லாமே டோட்டலாக எடுக்கிறதுக்கு பேர் தான் பாப்புலேஷன். அந்த மாதிரி வந்துட்டு ஒரு வேல்யூ நம்ம எடுக்கிறோம்னா அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் நமக்கு இந்த வேல்யூ இருந்தால் மட்டும்தான் அதோட பாப்புலேஷன் நம்ம ஃபைன் பண்ண முடியும். சரியா? அதான் அங்கே கொடுத்துருக்காங்க. த குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் கன்சிடர் அண்டர் ஸ்டடி இஸ் கால்ட் எ பாப்புலேஷன். இட் ரெஃபர்ஸ் நாட் ஒன்லி டு பீப்புள் பட் டு ஆல் ஐட்டம்ஸ் தட் ஹேவ் பீன் சூசன் ஃபார் த ஸ்டடி. ஏன்னா இங்கே பொறுத்த வரைக்கும் டெஃபினேஷன்ஸ் எல்லாம் ஃபுல்லாகவே மெமரி பண்ணிக்கணும்ப்பா. சரியா? நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், நீங்கள் அதை மெமரி பண்ணி தான் நம்ம எழுதணும். சரி, அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் சாம்பிள். சாம்பிள் அப்படின்னா என்ன? சாம்பிளுங்கிறது நமக்கு தெரியும். அதாவது ஒரு குரூப் இருக்குன்னு, அதாவது பாருங்கள், எ செலெக்ஷன் ஆஃப் எ குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஃப்ரம் எ பாப்புலேஷன் இன் சச் எ வே இட் ரெப்ரசன்ட்ஸ் த பாப்புலேஷன் இஸ் கால்டு சாம்பிள். A selection of a group of individuals from a population in such a way it represents the population is called a sample. அப்போ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, சாம்பிள்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு டோட்டலாக ஒரு இது எடுக்கிறோம் அந்த பாப்புலேஷன்லேருந்து. அதை வந்துட்டு நமக்கு என்ன பண்ணால் அதோட ஒரு பார்ட்டு, அந்த ஒரு பார்ட்டோட நமக்கு வந்து அதோட மாடல், அந்த இது மாதிரியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த இதை நம்ம எடுக்கிறோம் இல்லையா, எடுக்கிறதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க, சாம்பிள்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேர்ல நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு இதை மட்டும் எடுத்து அந்த ஒரு குறிப்பிட்ட எடுக்கிறது அதில் எல்லாமே நம்ம சேர்ந்து வரணும். சரியா? அதை எடுக்கிறதுக்கு பேர் தான் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, சாம்பிள். அதாவது தமிழில் சொல்லணும்னா, அதாவது ஒரு இதிலிருந்து, அதாவது பாப்புலேஷன்லேருந்து நம்ம வந்து அந்த ஒரு பார்ட்டாக எடுத்து அந்த பார்ட்டில் அந்த மாதிரி அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாடல்ஸ் அதெல்லாம் நமக்கு போடுறதுக்கு பேர் தான் அதுக்கு சாம்பிள்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக். ஸ்டாட்டிஸ்டிக்ங்கிறது என்ன அப்படின்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ங்கிறது any statistical measure computed from sample is known as statistic. ஸ்டாட்டிஸ்டிக்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா any statistical measure computed from sample is known as statistic. Define a parameter. parameter நமக்கு தெரியும் இல்லையா, parameterங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்கலோட கான்ஸ்டன்ட் வேல்யூஸ், பாப்புலேஷன் லைக் மீன் அண்ட் வேரியன்ஸ். கான்ஸ்டன்ட் வேல்யூ என்னென்ன இருக்குன்னா, மீன் ஒன்று இருக்குது, இன்னொன்று வேரியன்ஸ் ஒன்று இருக்குது. மீனுங்கிறது மியூ, வேரியன்ஸுங்கிறது சிக்மா ஸ்கொயர்ட். சரியா? சரி, அடுத்தது பாருங்கள், வாட் இஸ் சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எ ஸ்டாட்டிஸ்டிக். வாட் இஸ் சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன். சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக். சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா, வாட் இஸ் சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எ ஸ்டாட்டிஸ்டிக். A sampling distribution of a statistic is the frequency distribution which is formed with various values. அதாவது நமக்கு வந்துட்டு அதோட வேல்யூ, நமக்கு சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் வந்துட்டு ஃப்ரீக்வன்சியில் நம்ம இது எழுதணும். அந்த ஃப்ரீக்வன்சியில் வரக்கூடிய வேல்யூ வந்து வேரியஸ் வேல்யூஸ் ஆஃப் எ ஸ்டாட்டிஸ்டிக் கம்ப்யூட்டட் ஃப்ரம் எ டிஃப்ரெண்ட் சாம்பிள் ஆஃப் த சேம் சைஸ் ட்ரான் ஃப்ரம் த சேம் பாப்புலேஷன். அதாவது எந்த சைஸில் இருக்கணும், சேம் சைஸ், எல்லாமே ஒரே சைஸில் இருக்கக்கூடிய சாம்பிள் நம்ம எடுக்கணும். சரியா? அதை பாருங்கள், சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எ statistic is the frequency distribution which is formed with various values of a statistic computed from different samples of the same size drawn from the same population. சரியா? அடுத்து வந்துட்டு வாட் இஸ் ஸ்டாண்டர்ட் எரர். ஸ்டாண்டர்ட் எரர்னு பார்த்தோம்னா, the standard deviation of a statistic is known as its standard error. எதை சொல்கிறாங்க, அதாவது the standard deviation of a statistic is known as its standard error.
அப்போது நமக்கு அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கில் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபைன் பண்ணுறது தான் ஸ்டாண்டர்ட் எரர்னு சொல்லுவாங்க. சரியா? ரைட். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். அப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு 7th கொஸ்டின். எக்ஸ்பிளைன் இன் டீடைல் அபவுட் சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள். அப்போது சிம்பிள் ரேண்டம் வேரியபிள் அண்டு சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்களா? பாருங்கள். அப்போ அது நமக்கு ஆல்ரெடி வந்து இதே ஃபார்மேட்டில் நமக்கு வந்து சம்ஸை நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். ஞாபகம் இருக்கா? என்ன ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம் பாருங்கள். அப்போ equal and independent chance of being selected as sample. அதாவது நமக்கு ஈக்குவல், அதாவது ஈக்குவல் அண்ட் இண்டிபெண்ட் என்னப்பா? இண்டிபெண்ட் ஒன்று இருக்குது, டிபெண்ட் ஒன்று இருக்குது. இண்டிபெண்ட்னா அதாவது ஒரு நம்பர்ஸ்க்கு இன்னொரு நம்பர் வந்து நமக்கு ரெண்டுமே சேராது. இது அதை டிபெண்ட் பண்ணியே இருக்காது. இது இண்டிபெண்டாக இருக்கும். சரியா? அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவாங்க? இண்டிபெண்ட். இண்டிபெண்ட் சான்ஸ் ஆஃப் பீயிங் செலக்டட் எஸ் சாம்பிள். இட் கேன் பி டன் with or without replacement of the samples selected. If the sampling is with replacement, there is a possibility of selecting the same sample any number of times. So in sample random sampling without replacement is followed. Thus in simple random sampling from a population of n units, the probability of drawing any unit in the first row இருந்தது அப்படின்னா 1/n போடணும். The probability of drawing any unit in the second row இருந்ததுன்னா n-1, அதாவது 1/n-1. third draw இருந்ததுன்னா the probability of drawing any unit in the third draw இருந்ததுன்னா n-2 units, அதாவது 1/n-2. இந்த மாதிரி நம்ம போட்டிருப்போம். சரியா? இதில் வந்து நம்ம ரெண்டு மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம். ஒன்று வந்து லாட்டரி மெத்தடு. இந்த லாட்டரி மெத்தடு பாருங்க, இட் இஸ் த மோஸ்ட் பாப்புலர் அண்ட் சிம்பிளஸ்ட் மெத்தட் when the population is finite. நமக்கு லாட்டரி இப்போ வந்து நமக்கு ஒரு 10 நம்பர் இருக்குன்னா 10 நம்பரை மட்டும் நமக்கு ஃபுல்லாக எழுதிடுவோம். அதை வந்து அந்த ஒரு பேப்பரில் எழுதி அதை நமக்கு எல்லாமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நம்ம அதை மடித்து போட்டுருவோம். அதை வந்து குளிக்க போடும் போது நம்ம ஒரு நம்பரை நம்ம செலக்ட் பண்ணுறோம். பாருங்கள். அப்போ ஆல் த ஐட்டம்ஸ் ஆஃப் த பாப்புலேஷன் ஆர் நம்பர்டு ஆன் செப்பரேட் ஸ்லிப்ஸ் ஆஃப் பேப்பர் ஆஃப் சேம் சைஸ், shape and color. They are folded and placed in a container and shuffled thoroughly. Then the required numbers of slips are selected for the desired sample size. For example, if one want to select 10 students out of 100, we must write name or roll numbers of all 100 ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் ஸ்லிப் இந்த சேம் சைட் அண்ட் மிக்ஸ் ஆஃப் தம் எல்லாமே குளிக்கிறோம். அதில் வந்து 10 ஸ்டூடெண்ட் நம்ம செலக்ட் பண்ணுறோம். இதுதான் நமக்கு லாட்ரி. இது நமக்கு ஈஸியானதாக, அதாவது நமக்கு இது ஒன்றும் இப்போ நமக்கு, அதாவது நம்ம இது ஆல்ரெடி நம்ம முன்னாடியே விளாண்டுருப்போம். ஒரு 10 லாட்ரி மெத்தடுங்கிறது ஒரு 10-15 சீட்டை நம்ம எழுதுவோம். அதை எழுதி நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? குளிக்கு போடுவோம். குளிக்கு போட்டோன்னா அதில் வந்துட்டு நமக்கு எது வருதோ அதோட வேல்யூ நம்ம எடுத்து எழுதுவோம். இப்போ நமக்கு ஒன்றும் இல்லை, ஒரு 100 நம்பர் 1 to 100 நம்ம எழுதி போடுறோம்னா அதில் வந்து நமக்கு ஒரு 5 நம்பர் 5 பேர்த்தை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணால் 5 பேர்த்தை மட்டும் பொறுக்கிறது. அதில் யாரை என்னென்ன வருதோ அவங்க வந்துட்டு நமக்கு வின் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி நம்ம எடுத்துருப்போம். அதுக்கு பேர் தான் லாட்ரி மெத்தட். அடுத்தது டேபிள் ஆஃப் ரேண்டம் நம்பர். வென் பாப்புலேஷன் சைஸ் இஸ் லார்ஜ். பாப்புலேஷன் சைஸ் வந்து ரொம்ப லார்ஜாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து 100க்கு பதிலாக ஒரு 10,000 இருக்குது, அந்த மாதிரி இருக்குன்னா அத்தனை நம்பர் நம்ம எழுதி போட்டு கொடுக்க முடியாது. when the population is size is large, it is difficult to the number all the items on separate slips of paper of same size, same shape and color. Next question, 8th question பாருங்க. Explain the stratified random sampling with a suitable example.
In a started with random sampling, first divide the population into two sub population. அதாவது நம்ம இருக்கக்கூடிய பாப்புலேஷன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும், ரெண்டாக இது பண்ணிக்கணும், டிவைட் பண்ண சொல்லிட்டாங்க. ரெண்டுமே இது ஒரு பார்ட்டாகவும் அது ஒரு பார்ட்டாகவும் செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. which are called the strata. Then the samples are selected from each of the strata through the random techniques. The collection of all samples from all strata gives the stratified random samples. When the population is the heterogeneous or different segments or groups, then stratified random sampling method is used. The steps involved for selecting a random sample in a stratified random sampling method are: the population is divided into different classes so that each stratum will consist of more or less homogeneous elements. The strata are so designed that they do not overlap each other. After the population is stratified, a sample of specified size is drawn at random from each stratum using lottery method or table of random number method. It is used in the field of the different legislative areas as strata in election, polling division of districts in a state, etc. அதாவது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இதை வந்துட்டு இந்த கொஸ்டின் நம்ம ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இதை வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பண்ணணும்னா அதோட பாப்புலேஷனை வந்துட்டு இந்த ரேண்டம் சாம்பிளிங் இந்த பாப்புலேஷனை வந்துட்டு நமக்கு பிரிக்கணும். அதாவது நமக்கு எத்தனை முழுமை அதாவது தொகுதிகளை நம்ம பிரிக்க முடியுமோ, பாப்புலேஷனாக பிரிக்க முடியுமோ, அதெல்லாம் தனித்தனியாக பிரிக்கணும். அதுக்கு பேர் ஸ்டாட்டட்டான்னு சொல்லுவாங்க. அந்த ஒவ்வொரு ஸ்டாட்டட்டாலிருந்தும் நமக்கு வந்துட்டு என்னென்னா ஒரு மாதிரிகள், அதாவது ஈக்குவலாக நம்ம அதோட மாதிரிகளை பிரிக்கணும். மாதிரிகள்னு தெரியும் இல்லையா, அதோட பண்பு வச்சு பிரிக்கலாம், இல்லைன்னா அதோட ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சு அதை நம்ம பிரிக்கலாம். சரியா? அந்த பண்புகளை வச்சு பிரிக்கும்போது அது வந்து என்னென்னா ஒரே மாதிரியாக இருக்கலாம், இல்லைன்னா வெவ்வேறையாக இருக்கலாம். ஒரே மாதிரியாக இருந்ததுன்னா ஒரே மாதிரியாக பண்பற்றக்கூடியதாக இருந்தால் அதுக்கு பேர் ஹெட்ரோஜெனியஸ்னு சொல்லுவாங்க. சரியா? அது வந்து வந்து ஒரே மாதிரி எடுத்து அல்லது வெவ்வேறு பகுதிகளாக வெவ்வேறு கொஞ்சம் பகுதிகளாக பிரித்து கூட போடலாம். சரியா? அப்போது ஒவ்வொன்றும் அதாவது ஒரே குவாலிஃபிகேஷன் ஒரே பண்பு வர மாதிரியும் பிரிக்கலாம், அல்லது வெவ்வேறையாக இருக்கிற மாதிரியும் நம்ம பிரிச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு நிறைய பிரிக்கணும் இல்லையா. ஒரு பாப்புலேஷன் இருக்குது, அதை வந்து 2ஆக டிவைட் பண்ணுறோம் அல்லது 3ஆக டிவைட் பண்ணுறோம், எத்தனையாக டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணது அதிலிருந்து எடுத்து ஒரு எல்லாமே ஒரு ஒத்த பண்பாக இருக்கிற மாதிரி ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்து போட்டு அதை தனியாக பிரிக்கிறோம். ஆனால் ஒன்று இன்னொன்று கூட நம்ம ஜாயின் ஆகாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். சரியா? அப்போது அந்த ஒரு முழுமையாக ஒரு பார்ட் வந்துடும். அந்த பார்ட்லேருந்து ஒரே பண்பு கொண்டு தான் நம்ம உறுப்புகளை நம்ம எடுக்கணும். அப்படின்னா அதை வந்து நமக்கு என்னென்னா ஒன்றோட ஒன்று சேராத மாதிரி நம்ம பிரித்து வச்சுக்கணும். ஒரு 10 வேல்யூ நம்ம அதிலேருந்து பொறிக்கப்பட்டு எடுக்கிறோன்னா அந்த 10 ஒரே குவாலிஃபிகேஷனாக இருக்கும். அந்த 10 ஒன்றோட ஒன்று சேராத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒவ்வொன்றா பிரித்ததுக்கப்புறம் ஒரு அதுக்கு ஒரு அளவு இருக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவு கொண்டு அந்த இதை எடுக்கிறோன்னா அதை எடுத்து அதை வந்து குழுக்களில் நம்ம போட்டு அதோட சம வாய்ப்பு வந்து நம்ம எடுக்க முடியும். அதுக்கு டேபிள் காலத்தை பார்த்து நம்ம எழுதணும். சரியா? இதை வந்து எங்கெல்லாம் இப்போ பார்ப்பாங்கன்னா அந்த நமக்கு ஒரு டிஸ்ட்ரிக்டை பிரிக்கிறாங்க, அல்லது ஒரு ஸ்டேட்டில் வந்து ஸ்டேட்டை பிரிக்கிறாங்க, அந்த பகுதியில் பிரிப்பாங்க இல்லையா, அல்லது ஒரு கண்ட்ரி பிரிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து இந்த மாதிரி இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்குவாங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எக்ஸ்பிளைன் இன் டீடைல் அபவுட் systematic random sampling with the example. In a systematic sampling, randomly selected the first sample from the first k units. அதாவது ஃபர்ஸ்ட் ஒன்று எடுக்கிறோம், அதை எடுக்கிறதுக்கு அது k unitsனு போட்டிருக்கோம். Starting with the first selected sample is included in the sample. சரி, அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். Being automatically selected, same
determined pattern, a systematic sample is formed by selecting every item from the population, where k refers to the sample interval. The sampling interval can be determined by dividing the size of the population by the size of the sample to be the chosen. K equal to capital N by small n. K is an integer. For the example, suppose நமக்கு வந்துட்டு 20 items out of 6000, அதாவது 6000லிருந்து 20 நம்ம எடுக்கிறோம்னா அதோட ப்ரொசீஜர் நம்பர் ஆஃப் ஆல் ஐட்டம்ஸ் 1 to 6000 வரைக்கும் எழுதலாமா? அதோட வேல்யூ பாருங்க. அப்போ k ஈக்குவல் டு கேபிட்டல் என்னங்கிறது ஓவராலாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எவ்வளோ 6000, என்னங்கிறது நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய எவ்வளோ 20, 2 டிவைட் பண்ணும்போது 300. அப்போ 300 சாம்பிள்ஸ் அதில் இருக்குன்னு நினைக்கிறோம். அப்போ அந்த ஒவ்வொரு சாம்பிள் எடுக்கணும். ஃபஸ்ட்டு சாம்பிள் இஸ் செலக்டட் ஃப்ரம் த ஃபஸ்ட்டு 300 சாம்பிளிங்கில் ஃபஸ்ட்டு ஒன்று எடுக்க போகிறோம். த்ரூ த ரேண்டம் selection process, if the selected first random sample is 50, then the rest of the samples are automatically selected increment. அதாவது ஒன்று 15 எடுத்து அடுத்தது 350 300 ஆட் பண்ணிவிட்டு நம்ம எழுதிக்கணும். ஏன்னா கேங்கிறது என்ன, நமக்கு என்னது 300 கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. ஃபஸ்ட்டு 50 எடுக்கிறோன்னா அடுத்தது 350, அடுத்தது 300 ஆட் பண்ணால் 650, அடுத்தது 300 ஆட் பண்ணால் 950, அடுத்தது 300 ஆட் பண்ணால் 1250, அடுத்தது 300 ஆட் பண்ணால் 1550, அடுத்தது 1850. இந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். 6000 வரைக்கும் நம்ம 300 ஆட் பண்ணி எடுத்துக்கணும். The items bearing those numbers will be selected as samples from the population. ஏன்னா இந்த டெஃபினேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கணும், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நல்லா மெமரி பண்ணிக்கணும், சரியா? ஏன்னா அப்போ தான் எக்ஸாம்பிளில் எழுத முடியும். அதனால் வந்து எக்ஸாமுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது எல்லாமே நல்லா பண்ணிக்கணும், மெமரி பண்ணிக்கணும். எக்ஸ்பிளைன் இன் டீடைல் அபவுட் சாம்பிளிங் எரர். Errors which arise in the normal course of investigation or enumeration on account of chance are called sampling errors, or sampling errors are inherent in the method of sampling. They many arise accidentally without any bias or prejudice. Sampling errors arise primarily due to the following reasons. சரி, என்ன ரீசன்ஸ் கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். First one, faculty selection of the sample instead of correct sample of defective sampling technique. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா faculty selection of the sample instead of correct sample of defective sampling technique. அதாவது நம்ம பார்த்திங்கன்னா இதில் தமிழில் சொல்லணும்னா, குறைபாடுள்ள உத்தியின் மூலம் சரியான கூறுக்கு பதில் தகுதியற்ற கூறு தேர்வு செய்யப்படும் போது, அதாவது என்ன, நம்ம எடுக்கும்போதே வந்து ஒரு சம் பர்சன் ஏதோ மிஸ்டேக் ஆகிடுச்சு, அதை எடுக்கும்போது ஒரு தகுதியற்ற ஒரு கூரை வந்து ஒரு பார்ட்டை வந்து நம்ம செலெக்ஷன் பண்ணுற போது இந்த மாதிரி எரர் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. சரி, செகண்டு, த இன்வெஸ்டிகேட்டர் சப்ஸ்டியூட்ஸ் is a convenient sample if the original sample is not available while investigation. ஆய்வாளர் கூறு எடுத்தலின் போது உகந்த உறுப்பு கிடைக்காத போதும் அதற்கு பதிலாக தமக்கு தேவையான உறுப்பினை தேர்வு செய்யும்போது, அதாவது அவங்க ஒன்று சொல்கிறாங்க, அது நம்ம எடுக்கும்போது அது கிடைக்காம போது அதுக்கு அவங்க வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவாக அவங்க செலக்ட் பண்ணும்போது. In the area surveys while dealing with border lines, it depends upon the investigator whether to include them in the sample or not. This is known as faculty demarcation of sampling units. நில அளவீடுகளின் போது எல்லை கோட்டினை கூறில் தேர்ந்தெடுப்பதா அல்லது தவிர்ப்பதா என்பது ஒவ்வொரு ஆய்வாளரை பொறுத்ததாகும். இவ்வாறு தவறான வரையறை கொண்ட மாதிரிகள் ஃபேக்கல்ட்டி டெமோக்ரேஷன் ஆஃப் சாம்பிளிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதை வந்து நமக்கு அந்த எல்லை கோடு போடுறாங்க இல்லையா, நில அளவு எடுக்கும்போது அந்த கோடு வந்துட்டு இந்த இது வந்து எடுக்கிறதா வேண்டாமாங்கிறது அவங்க டிசைட் பண்ணது, ஆய்வாளரை பொறுத்தது.
அப்போ வந்து அவ்வாறு இந்த மாதிரி தவறான வரையறை கொண்ட மாதிரிகளை பேர் தான் ஃபேக்கல்ட்டி ஆஃப் டெமோக்ரேஷன் ஆஃப் சாம்பிளிங்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எக்ஸ்பிளைன் இன் டீடைல் அபவுட் நான் சாம்பிளிங் எரர். நான் சாம்பிளிங் எரர் தட் அரைஸ் டியூ டு ஹியூமன் ஃபேக்டர்ஸ் which always vary from one investigator to another in a selecting, estimated or using measure instrument, tapes or scale. That's called a non-sampling error. So it may arise the following ways: due to negligence and carelessness of the part of either investigate or response, due to lack of trained and qualified investigators, due to framing a wrong questionnaires, due to apply wrong statistical measure, due to incomplete investigation and sample survey. First, due to negligence and carelessness of the part of either investigate response. என்ன சொல்லணும்னா, நம்ம ஆய்வு எடுக்கிறாங்க இல்லையா, அல்லது இந்த பதிலளிப்பவரோட அலட்சியம் இருந்ததுன்னா அதோட கவனக்குறைவு, நமக்கு பதில் சொல்கிறவங்களோட அது வந்துட்டுன்னா அதோட கவனக்குறைவுன்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்தது வந்துட்டு டியூ டு லேக் ஆஃப் ட்ரெயின்டு அண்ட் குவாலிஃபைடு இன்வெஸ்டிகேட்டர்ஸ். மாதிரி கணிப்பில் ஈடுபடும் ஆய்வாளர்களின் அனுபவமின்மை அல்லது தகுதி குறைவு, நமக்கு புதுசாக வந்திருக்காங்கன்னா அந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அடுத்தது டியூ டு ஃப்ரேமிங் ஆஃப் ராங் கொஸ்டினரிஸ், தவறான வினாப்பட்டியல் அமைப்பு. கொஸ்டின் வந்து கேட்குறது கரெக்டாக இல்லாமல் தப்பான கொஸ்டின்ஸ் வந்து அந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்கன்னா தப்பாக தான் வரும். அடுத்தது டியூ டு அப்ளை ராங் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட், தவறான புள்ளி விவர அளவுகளை பயன்படுத்துவது, தப்பான வந்து புள்ளி விவர அளவுகளை பயன்படுத்துவது. டியூ டு இன்கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் சாம்பிள் சர்வே, மாதிரி கணக்கெடுத்தல் முடிவிடாத ஆய்வு. மாதிரி கணக்கெடுத்தல் வந்துட்டு என்ன இருக்குன்னா முடிவிடாத ஆய்வுன்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ இது வந்து என்னது? நான் சாம்பிளிங் எரர்ஸ். 12th question. State any two merits of simple random sampling. A personal bias is completely eliminated. It is economical as it saves time, money and labor. நமக்கு ரெண்டு இருக்குது. ஒன்று எதாவது சொல்லியிருக்காங்க, ஒன்று வந்துட்டு பர்சனல் பயாஸ், இன்னொன்று வந்துட்டு பர்சனல் பயாஸ் இஸ் கம்ப்ளீட்லி எலிமினேட்டட். அடுத்து வந்து இட் இஸ் எக்கனாமிக்கல் அண்ட் சேவ்ஸ் டைம், மணி அண்ட் லேபர். அடுத்தது பாருங்கள், ஸ்டேட் எனி த்ரீ மெரிட்ஸ் நம்ம சொல்ல போகிறோம். ஸ்ட்ரெட்டிஃபைட் a random sample can kept a small size without a losing accuracy. It is easy to administer of the population under study is subdivided. It reduces the time and expenses in dividing the strata into geographical divisions, since the government itself had divided the geographical areas. State any two demerits. நம்ம சொல்லணும், systematic of samples are not random samples. அடுத்து if n is not multiple of n, என்னோட மல்டிபிளாக வரல அப்படின்னா அதோட இது என்னவாக இருக்கும்? n is not multiple of n, then the sampling interval k cannot be an integer, thus the sample selection becomes difficult. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், முறைப்படுத்திய கூறெடுப்பானது சம வாய்ப்பு முறையில் தேர்வு செய்யப்படுவதில்லை. இந்த மாதிரி டிமெரிட்ஸ் ஆகும். முழுமை தொகுதியின் அளவு n ஆனது மாதிரி தொகுதி அளவு n பெருக்கல் பல. அதாவது இப்போ வந்து மேலே 4 இருந்தால் கீழே 2ஆல் இருந்தால் டிவைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மேலே 4 ஆனது கீழே 3 இருந்தால் டிவைட் பண்ண முடியாது இல்லையா, அதை சொல்கிறாங்க. இல்லாத இருப்பின் இடைவேளை கேயின் மதிப்பானது முழு எண்ணாக இருக்க வாய்ப்பில்லை. இவ்வாறான தருணங்களில் கூறுகளை தேர்வு செய்வது கடினம். இது டிமெரிட்ஸு. மெரிட்ஸ்ன்னு பாருங்கள். அப்போ ஃபஸ்ட்டு ஒன், இம்முறை எளிதானதும் பயன்படுத்துவதற்கு வசதியாக இருக்கும். இம்முறையில் கூறுகள் முழுமை தொகுதி முழுவதும் சீராக பரவி இருக்கும். இதில் வந்து நேரமும் வேலையும் பெருமளவில் என்ன இருக்குன்னா குறைஞ்சிருக்கும். அதாவது சீக்கிரமாக முடிச்சிடலாம். சரியா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி சம்ஸ் நேற்று நம்ம பார்த்துருப்போம். யூஸிங் த ஃபாலோயிங் டிப்பெட்ஸ் ரேண்டம் நம்பர் டேபிள்.
கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. இப்போ 10 நம்பர்ஸ் எழுதணும், 3 டிஜிட்டில் எழுதணும். சரி, 3 டிஜிட்டில் எப்படி எழுதலாம் அப்படின்னா பாருங்கள். அப்போ செலக்ட் பண்ணுங்கள் 3 டிஜிட்டில் வரக்கூடிய நம்பர்ஸ். அதாவது நமக்கு அவங்க ஏதாவது வேல்யூ சொல்லியிருக்காங்களா, இதுலேருந்து இது வரைக்கும் தான் இருக்கணும்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா, எதுவுமே சொல்லலை. அப்போது 10, அதாவது நம்ம எடுக்கக்கூடிய 3 டிஜிட் நம்பர் வந்து ஈவன் நம்பராக இருக்கணும்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. அப்போ ஈவன் நம்பராக இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம், அதில் நம்பர் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் ஃபஸ்ட்டு 3 டிஜிட்டை மட்டும் நீங்கள் எடுங்க, லாஸ்ட் டிஜிட்டை நீங்கள் எடுக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு 3 டிஜிட் எடுக்கும்போது அது ஈவன் நம்பராக இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு 3 டிஜிட் எடுக்கணும், அது ஈவன் நம்பராக எடுத்துட்டிங்கன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் காலத்தில் ஃபஸ்ட்டு வேல்யூ பாருங்கள், 664 952 748 524 அப்புறம் 914 இந்த மாதிரி வேல்யூவில் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு 3 டிஜிட் நம்பர் ஈவன் நம்பரை வர மாதிரி நம்மளை செலக்ட் பண்ணிக்கலாம். சரியா, செலக்ட் பண்ணி எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான் ஆன்சர். இதை வந்து முழுக்க நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ண, அதாவது என்னென்னா இந்த டெஃபனேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் மெமரி தான்ப்பா பண்ணணும். சம்ஸை மட்டும்தான் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கில் போட முடியும். சரியா, இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த இதில் இருக்கக்கூடிய எல்லா இதில் வந்து டெஃபினேஷன்ஸ் தான் கொஸ்டின்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. சரியா, எல்லா கொஸ்டினுக்கும் நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சம்ஸ் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். சம்ஸை நம்ம ஈஸியாக இந்த சாப்டர்ஸ் நம்ம போட்டுக்கலாம். சரியா, அதோட பாப்புலர்ஸ்னால் என்ன, சாம்பிள்னால் என்ன, அதோட எரர்ஸ் எப்படி நம்ம இது பண்ணுறோம், ஸ்டாட்டிஸ்டிக் எப்படி இது பண்ணுறோம், அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரியா, அப்போ தான் பின்னாடி போகும்போது சம்ஸ் கொஞ்சம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும், கிளாஸ் ஒர்க் நோட்டில் நீட்டாக காப்பி பண்ணிக்கணும்ப்பா. சரியா, வரிசையாக ஒரு ஸ்டெப்பு விடாமல் நீட்டாக நோட்டில் காப்பி பண்ணிக்கணும். எல்லா கொஸ்டினும் எழுதி ஆன்சரை வந்து நீட்டாக ஃபாலோ பண்ணி நீட்டாக எழுதிக்கணும். சரியா, உங்களை இதை வந்து நம்ம பிடிஎஃபாக நான் அந்த இதில் வந்து நான் பிடிஎஃப் ஃபைலாக உங்களுக்கு அனுப்புகிறேன். இதை பார்த்து அப்படியே நீட்டாக காப்பி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் என்னங்கிறத கொஞ்சம் கேட்டுக்கோங்க. சரியா, ரைட். இது வந்து மார்னிங் வீடியோ. ஆஃப்டர்நூன் வீடியோ வந்துட்டு இன்னொன்று சம்ஸ் இருக்குது, அதை வந்து ஆஃப்டர்நூனில் பார்க்கக்கூடிய வீடியோ. சரி, நாளைக்கு வந்து 2 வீடியோஸ் இருக்குது. ஒன்று வந்து மார்னிங் ஒரு வீடியோவும் ஆஃப்டர்நூன் ஒரு வீடியோவும் இருக்குது. 2 வீடியோஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போ 2 தடவை நீங்கள் நோட்டில் எழுதணும். நீட்டாக கிளாஸ் ஒர்க் நோட்டை ஃபாலோ பண்ணிக்கணும். சரியா, ரைட். ஓகே, தேங்க்யூ.